ஹாய் ஹாய் செல்லகுட்டீஸ். நாம் இன்னைக்கு இரண்டாவது எல்லாம் உரைநடை உலகம் பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, சிறகின் ஓசை. சிறகு அப்படின்னாலே உங்களுக்கு பறவைகள் ஞாபகம் வந்திருக்கும். சிறகினோட ஓசை பறவைகளை பற்றி இதில் பார்க்கலாம். பாருங்க, நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கின்றார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கு நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவைகள் பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். அது எங்கெல்லாம் போகுது, என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை நாம் அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நமக்கு தெரியும் மனிதர்கள் என்ன செய்வாங்க, வேற ஊர்களுக்கு போவாங்க, திரும்ப கொஞ்சம் காலம் கழிச்சு சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. எதுக்காகப்பா வேற ஊருக்கு போவாங்க? வேலை நிமித்தமாக போவாங்க. பெரும்பாலும் வேலைக்காக போகிறவங்க தான் வெளியூர்கள் வெளிநாடுகள் போவாங்க, ரொம்ப நாள் அங்கே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன செஞ்சிருவாங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடுவாங்க. சரிதானே? அப்போ பறவைகளும் அதே மாதிரி வேற ஊருக்கு போகுது, வெளிநாடுகளுக்கு போகுதுன்னா அது எதுக்குப்பா போகுது? அது ஏதாவது வேலை பார்க்கறதுக்காக போகுது? இல்லை. அது என்ன வேலைக்காக வெளிநாடுகளுக்கும் வேற ஊர்களுக்கும் போகுது அப்படின்றத நாம் இங்கே பார்க்கலாம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பாருங்க, கண்டம் விட்டு கண்டம் போகுதாம்ப்பா. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. அவ்வளோ தூரம் எப்படிப்பா பறந்து போகுது? பாருங்க, அதோட பறக்கிற திறமையை பாருங்க. இவ்வளோ வலிமையாக இருந்தால் அவ்வளோ தூரம் கடக்க முடியும். பெருங்கடல்களையும் மலைகளையும் கடக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். கடலெல்லாம் ரொம்ப தூரம் இல்லையா? அங்கெல்லாம் நடுவில் நிற்க கூட இடம் இருக்காதுல்ல. எங்கேயாவது ரொம்ப ரேராக சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி ஏதாவது இருந்தால் தான் உண்டு, தீவுகள் மாதிரி இல்லையா? பாருங்க, குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. பாருங்க, போகவும் வரவுமா இருக்காங்க போல இருக்கு. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். பறவைகள் என்ன செய்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேர்றதா என்ன சொல்றோம், வலசை போதல். நீர் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வலசை போதல் அப்படின்னா என்ன? பாருங்க, பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை என்ன சொல்கிறோம், வலசை போதல் சொல்கிறோம். பறவைகள் இடம்பெயர்றதை தான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னா, பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் அப்படின்னு அர்த்தம். இதை விரிவாக சொல்லும்போது நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் எழுதணும். சரிங்களா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டா பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்கிறோம். சரிங்களா? அப்படின்னு நம்ம எழுதணும். கேள்வி கேட்கும்போது பெரும்பாலும் நீர் பறவைகள் தான் என்ன செய்யுது, ரொம்ப வலசை போதல் அதிகமாக போகிறது எது அப்படின்னா நீர் பறவைகள். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் குறையும் போது, தண்ணீர் வற்றி போகும்போது இன்னொரு நீர் இருக்கிற இடங்களை பார்த்து அந்த பறவைகள் போகுது. அப்போது காலநிலைக்கு ஏத்தாப்புல மழை காலங்களில் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காங்க. தண்ணி வற்றி வெயில் காலம் வந்தோடனே இன்னொரு இடத்துல நீர் நிறைஞ்ச மழைக்காலம் இருக்கிற இடத்துக்கு திரும்ப போயிடுது. சரிங்களா? வேறு கண்டங்களுக்கு வேறு நாடுகளுக்கு போய் இருந்துட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வருது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பாருங்க, எதுக்காக பறவைகள் வலசை போகுது, இடம் மாறுது, இடம்பெயருது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தட்பவெப்பநிலை மாற்றம். அதாவது நம்ம இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா, தண்ணி இருக்கிறது, தண்ணி இல்லாமல் போயிடுறது. மழை காலத்தில் தண்ணி நிறைய இருக்கும், வெயில் காலத்தில் தண்ணி சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது, தட்பவெப்பநிலை. அடுத்து இனப்பெருக்கம். சில பறவைகள் என்ன செய்யுது, இனப்பெருக்கத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகுது. அங்கே போய் அது இனப்பெருக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு என்ன செஞ்சிருது, அது இருக்கிற இடத்துக்கே திரும்ப வந்துடுது. அந்த மாதிரி நிறைய பறவைகள் இருக்குது. உணவு கிடைக்காம இடமாறுற பறவைகள் இருக்குது. அப்புறம் இருப்பிடம் பாதுகாப்பாக இல்லாததுனால இன்னொரு பாதுகாப்பான இடத்த பார்த்து போயிட்டு வர பறவைகளும் இருக்குது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பறவைகள் இடம்பெயர்கின்றன பார்த்தோம் இல்லையா? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பாருங்க, எதை அடிப்படையாக வச்சு போகுது? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். சரிங்களா?
பறவைகள் இடம்பெறுகின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பாருங்க, பறவைகள் இடம்பெயரும் போது எதை இதாக வச்சு போகுது அப்படின்னு பாருங்க, நிலவு. அப்போ நிலா எந்த பக்கம் இருக்குது, விண்மீன்கள் எந்த பக்கம் இருக்குது, புவியீர்ப்பு புலம் எப்படி இருக்குது, இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கு, பறவைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தானே? அப்போது பறவைகள் அந்த அதை அடையாளமாக வச்சு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும் திரும்ப வர்றதும். அது மாதிரி பொதுவாக பறவைகள் எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள், வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போகுது, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுது. சரிங்களா? இந்த 2 டைரக்ஷன் ஞாபகம் வச்சுருக்கு. வடக்கு டு வடக்குலேருந்து தெற்கு, மேற்குலேருந்து கிழக்கு, 2 பக்கம் தான் வலசை போகுது. மாற்றி எதுவுமே போகலை, இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. ஓ, பாருங்கப்பா, பறவைகள் வழித்தடம் அப்படின்னா பாதை. அவங்க போகிறதுக்குன்னு ஒரு பாதையை வச்சு அதே பாதையில் போயிட்டு அதே பாதையில் திரும்ப வருமா. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலத்துக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பாருங்க, இப்போ நம்மலாம் ஊருக்கு போனால் ஏதாவது ஒரு பாதையில் போவோம், இந்த வழியாக போய் ஊருக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும். சில நேரம் ஷார்ட்கட்டு இந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாதை வச்சுருப்போம் இல்லையா? அதே மாதிரி பறவைகளும் என்ன செய்யுது, ஒரே பாதையில் போயிட்டு ஒரே பாதையில் திரும்புகிற சில பறவை இனங்கள் இருக்குது. ஒரு சில பறவை இனங்கள் என்ன செய்யுது, போகிறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு இன்னொரு பாதையும் வச்சுருக்கு. அப்போ பறவைகள் இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து போகும்போது அது எப்படி எந்த இடத்துலேருந்து போகுதுன்னு அதெல்லாம் நினைவு வச்சுக்க முடியுது. அப்படி தானேப்பா அந்த பாதையை. அடுத்து பாருங்கள், பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். போகிற வழியில் அதுக்கு இறைனா உணவு, அதுக்கு உணவு தேவைப்படும் போது, ஓய்வு தேவைப்படும் போது, ரொம்ப தூரம் கண்டம் விட்டு கண்டம் இந்த மாதிரிலாம் பறக்கும்போது, பெருங்கடல்களை எல்லாம் கடக்கும்போது சில இடங்கள்ல நின்று ஓய்வு எடுத்துட்டு உணவு சாப்பிட்டுட்டு போகுது. சரிங்களா? அந்த நேரத்தில் தரை இறங்குது. இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. எங்கேயுமே நிற்காம என்ன செய்யும், ஒரே இதை இங்கேருந்து கிளம்புனா நேராக ஊரில் போய் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதோட வாழிடம் போகிற வரைக்கும் போகிற பறவைகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். வலசை போகும்போது பறவைகள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது பாருங்க. தலையில் சிறகு வளர்தல், தலையில் சிறகு வளருமா. இறகுகளின் நிறம் மாறுதல், இறகுகளுடன் நிறம் மாறுமா. உடலின் கற்றையாக முடி வளருதல், உடலில் கற்றையாக முடி வளருமா. பாருங்கள், 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையில் சிறகு வளருதல், தலையில் அந்த பறவைகளோட தலையில் சிறகு சிறகுனா இறகு வளருது. அந்த இறகுகளின் நிறம் மாறுமா. அந்த வலசை போகும்போது அதோட நிறம் மாறுது. உடலில் கற்றையாக முடி வளருது, நிறைய முடிகள் வளருது. அதோட தட்பவெப்பநிலையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வெப்பமான இடத்துலேருந்து குளிர்ச்சியான இடத்துக்கு போகும்போது அதுக்கு ஏற்றாப்புல அதோட உடல் அமைப்பு மாறுது. சரிங்களா? ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பாருங்க, பார்க்கறதுக்கு ஒரு முதல்ல இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த வலசை போகும்போது அந்த பறவைகளோட உருவம் கூட சில நேரம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருதான், அதை பற்றி இலக்கியங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பண்டைய காலத்துல இருந்தேவும் வலசை போகிறது பழக்கமாக இருக்குது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லி என்னும் பாடலை எழுதியுள்ளார். சரிங்களா? சத்திமுத்த புலவர் என்ன பாடல் எழுதியிருக்காரு, நாராய் நாராய் செங்கால் நாராய். இந்த பாடலை எழுதினது யாரு அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்திமுத்த புலவர். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை பற்றிய செய்தியை குறிப்பிடுகின்றன. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திமுத்த புலவர் என்ன பாடல் என்ன இது எழுதினாரு அப்படின்னாலும் நாராய் நாராய் செங்கால் நாராய் சொல்லணும். இல்லை இது நாராய் நாராய் செங்கால் நாராய் எழுதினது யாருன்னு கேட்டாலும் சத்திமுத்த புலவர் அப்படின்றத சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாய் திகழ்கிறது தமிழ்நாடு. சரிங்களா? வெளிநாட்டிலேருந்து பறவைகள் நிறைய தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலநிலைக்கு ஏற்றாப்புல வந்துட்டு போகிறாங்க. சரிங்களா? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டுக்குருவி தான் அது. சிட்டுக்குருவி தான் இப்போ என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப அழிஞ்சிருச்சு. ரொம்ப நம்ம சின்ன வயசில், அதாவது உங்கள்
அப்பா அம்மா 80s 90ஸ்ல இருந்தவங்களாம் நிறைய சிட்டுக்குருவியை பார்த்துருப்பாங்க. அந்த காலத்தில் நிறைய இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. சரிங்களா, நிறைய குறைஞ்சிருச்சு. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஒரு சிட்டுக்குருவி படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட கழுத்தில் இந்த கருப்பு கலரில் இருக்கு. அப்போ இது என்ன குருவிப்பா? தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருந்தால் என்ன இதுன்னு பார்த்தோம், ஆண் பறவை. சரிங்களா, பெண் பறவை முழுசுமே எப்படி இருக்கும்? மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்து பாருங்க, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்றது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 14 நாள் அடைகாக்கும்பா. 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். 14 நாட்கள் அடைகாக்குது. 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். சிட்டுக்குருவியே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அப்போ அதோட குட்டி அதை விட சின்னதாக இருக்கும். அதோட குஞ்சு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். சரிங்களா, இப்போ இங்கே இன்னொரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் பார்த்துடலாம். கப்பல் பறவை. கப்பல் பறவை அப்படின்றது இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்களா பறவை. சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. பாருங்கப்பா, சிறகு அடிக்காமல் அப்படியே பறந்துகிட்டே இருக்குமாப்பா. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். அப்படியேங்கப்பா, எவ்வளோ பெரிய விஷயம்! 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையிறங்காமல் பறக்குமா. இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பறவையனோட வேறு பேர் என்னப்பா? கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை. கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்களா பாருங்கப்பா. சிறகு அடிக்காமல் பறக்குது. முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுதான். சிறகடிக்காமல் பறக்கிற பறவை, கடலை தாண்டி பறக்கிற பறவை. அதுக்கப்புறம் என்னது? 400 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து பறக்கிறது. அது என்னது? கப்பல் பறவைன்னு சொல்கிறாங்க. இல்லை கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை. சரிங்களா, அடுத்து பாருங்க, துருவ பகுதிகள் தவிர மனிதர் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. பாருங்க, இந்த சிட்டுக்குருவிகளை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. சிட்டுக்குருவிகள் என்ன செய்யுதுப்பா? துருவ பகுதியில் தவிர மற்ற எல்லா இடத்துலையும், மக்கள் வாழ்கிற எல்லா இடத்துலையும் நம்ம கூட வாழும். அது இமயமலையில் கூட வாழுதான். பாருங்க, தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவற்றை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சரிங்களா, 10லிருந்து 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். இதுலேருந்து தான் வந்ததா? பாருங்கப்பா, சிட்டுக்குருவியை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவி என்ன செய்யுது? மனிதர்கள் துருவ பகுதி தவிர மற்ற மனிதர்கள் வாழ்கிற எல்லா இடத்துலையும் வாழும். இமயமலை தொடரில் 400 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. அப்புறம் சிட்டுக்குருவியோட உணவுகள் பாருங்க, தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் முதலியவற்றை உணவாக உட்கொள்ளுது. இது என்ன செய்யுது? இதனோட வாழ்நாள் பாருங்க, சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கதை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளோப்பா? 10 முதல் 13 ஆண்டுகள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உணவு, சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து, சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணங்கள். எதுக்காக சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு அப்படின்னா, மனிதர்கள் விவசாயத்தில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. பார்த்தீங்களா, நம்ம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது? சின்ன சின்ன புழு பூச்சிகள்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்போது சிட்டுக்குருவியோட குஞ்சுகளுக்கு உணவு கிடைக்கல, அதனால அது விருத்தியாகலை. சரிங்களா, வளரல. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. குருவிகள் என்ன செய்யும்? வீடுகளில் கூடு கட்டி வாழும். வீடுகளில் நிறைய கூடு கட்டும். இந்த நவீன கட்டடங்கள் அதுக்கு வசதியாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வெடிகளை அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. சிட்டுக்குருவிகள் வாழ்றதுக்கு தேவையான வேலிகள் இல்லை. வேலினா என்னப்பா?
நம்ம வீட்டையோ அல்லது ஒரு இடத்தையோ சுற்றி நம்ம போடுவோம் இல்லையா, பாதுகாப்பு அரண், அதுக்கு பேர் தான் வேலிகள். இப்போ வந்து செயற்கை வேலிகள் நம்ம கல்லெல்லாம் ஊனி நெட்டு மாதிரி போட்டுரும் இல்லையா, முந்தி அப்படி இருக்காது. தாவரங்களை வச்சு வேலி அமைப்பாங்க. செடிகள் தாவரங்களை வச்சு என்ன செய்வாங்க, வேலி மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே சிட்டுக்குருவி வாழ்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சிட்டுக்குருவி ஓய்வெடுக்கும் புதர் செடிகளுக்கு இல்லை, அதுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுக்கு மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. எல்லாமே இதுக்கு என்ன செய்யுது, இதுக்கான எந்த இதுவுமே கிடைக்கல பாருங்கள். உணவு கிடைக்கல, புழு பூச்சிகள் இல்லாதனால உணவு கிடைக்கல. அதுக்கான தங்கும் இடங்கள் ஏற்படுத்துகிறதுக்கு தோதுவான கட்டடங்கள் இல்லை, சரிங்களா. செயற்கை வேலிகள், அதுவும் அதுக்கு ஓய்வெடுக்க புதர் செடிகள் எதுவுமே இல்லை. அந்த வேலிகள்லாம் மாறினதுனால அதுக்கான வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை. உணவு இருப்பிடம் இது ரெண்டுக்குமே என்னது, சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டி போடுகின்றன. அதனால என்ன செய்ய முடியல, அந்த சின்ன சிட்டுக்குருவியால் போட்டி போட்டு இந்த உலகத்தில் வாழ முடியலை. அதனால் அதோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, பார்த்துக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணங்கள் என்ன, இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அடுத்து பாருங்க, பறவை இனங்களை காப்பாற்ற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆல் அரசு போன்ற மரங்களை, அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். பறவைகளை காப்பாற்றணும்னா ஆல் அரசு, ஆலமரம், அரச மரம். ஏன்னா இது ரொம்ப பெரிய மரமாக இருக்கும்லப்பா, அதில் பறவைகள் கூடு கட்டி வாழ்றதுக்கு வசதியாக இருக்கும். அவரை புடலை போன்ற கொடிகளை வளர்க்கணுமா. நமது மண்ணுக்கு ஏற்ப பிற வகை உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும். நம்ம மண்ணுக்கு எது ஏற்றதோ, எது வளருமோ, நம்ம இயற்கையாக நம்ம பூமியில் வளரக்கூடிய அந்த செடிகளையும் மரங்களையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். செயற்கை உரங்களையோ பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இட்டு சிட்டுக்குருவிகளுக்கு மகளுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். பாருங்க, பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்காக வச்சிருக்கிற அரிசியை, கொஞ்சம் அரிசியை கூட எடுத்து சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுட்டு என்ன செஞ்சிருவாராம், அவர் பட்னியாக இருப்பாராம். அந்த அளவுக்கு பறவைகள் மேலே அவருக்கு இது. அதனால தான் காக்கை குருவி எங்கள் ஜாதியடி அப்படின்னு சொல்லி பாடல் பாடியிருக்கிற, உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு. பாருங்க, இதை பாருங்க. மனிதன் இல்லா உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது உண்மை, சரிங்களா. மனிதர்கள் இல்லாட்டாலும் பறவைகள் என்ன செய்யும், வாழும். ஆனால் பறவைகள் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்மளால் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. அவரோட ஆராய்ச்சியில் அவர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு, சரிங்களா. பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இப்போ பறவைகளை காக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல இயற்கையை காப்பாற்றணும். இயற்கையை இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், பறவைகள் வாழும். பாருங்க, பறவையியல் ஆய்வாளர் யாரு, சலீம் அலி. பாருங்க, இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. பாருங்க, நெடுந்தொலைவு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் ஆர்டிக் ஆலா. எவ்வளவு தூரம் அப்படின்னா 22,000 கிலோமீட்டர். அப்பா பாருங்கப்பா. பறவை பற்றிய படிப்பு பாருங்க, ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்றாங்க. பறவைகளை பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20ஆம் தேதி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 20. இதை பார்த்துடலாம்ப்பா. இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. நம்ம ஏற்கனவே பார்த்தோமப்பா, பறவையியல் ஆய்வாளர் இவர். தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தம் வாழ்க்கை வரலாறு நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ என்று பெயரிட்டுள்ளார். பாருங்க, தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு, அவளோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்னு பேர் வச்சிருக்காராம். பாருங்க, அப்போ இந்தியாவின் பறவை மனிதர் யாருப்பா, டாக்டர் சலீம் அலி. சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம பயிற்சியில் பார்க்கலாம். மதிப்பீடு.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் பிளஸ் வெப்பம். தட்பவெப்பம், தட்பம் பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள். வேதியுரங்கள், வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது தரை இறங்கும். தரை பிளஸ் இறங்கும், தரை இறங்கும். வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். வழி பிளஸ் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. துருவ பகுதியில் மட்டும்தான் சிட்டுக்குருவி இருக்காது, மற்ற எல்லா பகுதியிலையும் அது வாழும். கோடிட்ட இடங்களை நிரப்புக பாருங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. நம்ம பார்த்தோம்லப்பா, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுப்பா? ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்திமுத்த புலவர். அடுத்து பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்று பெயர். பறவைகள் இடம்பெயர்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலின்னு எழுதிக்கலாம். இந்தியாவின் பறவை மனிதர் இவர். பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கம், உணவு, இருப்பிடம். இதுல எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம்ப்பா. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று கேட்டிருக்காங்க. சொற்றொடர் அமைத்து எழுதுக. இதில் பாருங்க, வெளிநாடு, தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருகின்றன. வாழ்நாள், வாழ்நாள் முழுவதும் இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்ப்போம். அடுத்து பாருங்க, பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக அப்படின்னு இருக்கு. இங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க செயற்கை, இயற்கைன்னு. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். செயற்கை உரங்களால நிலவளமும் மண்ணோட வளமும் கெட்டு போகுது அப்படின்றதுனால அதை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இங்க குறைந்துள்ளது, மிகுந்துள்ளது பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சில்ட்ரன், ஹேவ் a nice day.